பொதுவாக தளபதி படம்னாலே ஆக்ஷன், காமெடி, லவ், எமோஷன் இப்படி எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும். அது போல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற இந்த ஜனநாயகன் படத்துக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் படமும் சென்சார் பிரச்சனைனால தள்ளி போயிடுச்சு. இங்கே உள்ள நிறைய பேருக்கு ஜனநாயகன் பேரை கேட்டோடனே பகவந்த் கேசரி அப்படி தான் ஞாபகம் வரும். ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி தளபதிக்கு ஒரு கடைசி ட்ரிபியூட்டாக இருக்கும்னு நினச்சி நான் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணேன். ஒருவேளை ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருக்கும் பட்சத்தில் இந்த படம் நம்ம தளபதிக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு இந்த பகவந்த் கேசரியோட ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. இடம் பார்க்குறதுக்கு ஏதோ குப்பம் போல் இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு கண்ணாடி போட்ட ஆளும் கார்லேருந்து இறங்கி நடந்து வரான். நடந்து வந்துட்டே இருந்தவன் திடீர்னு ஏதோ ஒரு வீட்டோட கதவு திறக்கிறான். அங்கே ஒரு ஃபேமிலியை யாருக்கோ பயந்து பதுங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ கண்ணாடி போட்ட ஆளு அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு வயசான ஆளுகிட்ட பேசுகிறான். அந்த வயசான ஆளு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் போலங்க. ஒரு ஜட்ஜாக இருந்துக்கிட்டு ஏன் இப்படி வந்து பதுங்கி இருக்க அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட ஆளு அந்த வயசான ஆளுகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த வயசான ஆளும் நான் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம்னு இருந்தேன், ஆனால் அவங்க கன்ஃபயர்லாம் பண்ணி என்னை மிரட்டினாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இங்கே வந்து இருக்கேன். நான் இருந்தாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலி சாவிட மாட்டேன் அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட ஆளுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த கண்ணாடி போட்டாலும் சரி சரி பயப்படாதீங்க, நான் உங்களை வேற ஒரு சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பகவந்த் கேசரி ஏதோ ஒரு ஆளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ கதையோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ நிறைய கைதிகளை இப்பதான் வரிசையா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு போலீஸே யாருக்கோ கால் பண்றா. அது யாரு கால் பண்ணான்னு பார்த்தா இந்த சைடு ஒரு பொண்ணு அந்த காலை அட்டன் பண்றா. அட்டன் பண்ண அந்த பொண்ணு டேடி உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. இப்போ போலீஸும் என்ன விஷயம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ் கிட்ட கேட்கறான். அதுக்கு நம்ம போலீஸே சார் இப்போதான் ஜட்மெண்ட் முடிச்சு கைதிகள்லாம் வந்திருக்காங்க, ஸோ அவங்கள ஜெயிலில் போடலாமா இல்லை நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம டேடி போலீஸும் நான் இப்போ தான் கோர்ட்டஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கேன், ஸோ நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிச்சு அவனுங்களை ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் எந்த பிளாக்ல போட போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸும் சார் வழக்கமாக புது கைதிகளெல்லாம் பிளாக் ஏல தான் போடுவோம், ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து பிளாக் பீல போட சொல்லியிருக்காங்க, அப்படி தான் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம டேடி போலீஸ் கிட்ட நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸே சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம டேடி போலீஸ்க்கு சந்தேகம் வருது. உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸுக்கு கால் பண்ணி பிளாக் பீல ஏதாவது விஐபி இருக்கானா நம்ம டேடி போலீஸ் கேட்குறாரு. அதுக்கு நம்ம போலீஸும் ஆமாம் சார் லாஸ்ட் ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருக்காரு, ஸோ இப்போ அவரை கொள்ள தான் கரண்ட் ரூலிங் பார்ட்டிக்கு ஆளுங்கெல்லாம் செட் பண்ணி ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உடனே டேடி போலீஸும் ஜெயிலில் உள்ளவங்களாம் அலர்ட் பண்ண சொல்றாரு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போலீஸும் எல்லாரையும் அலர்ட் பண்றாரு. இப்போ இந்த சைடு அந்த கைதிகளாம் விஐபியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஐபியும் ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஜெயிலில் உள்ள போலீஸ்லாம் நம்ம கைதிகளை தடுக்க பார்க்குறாங்க. நம்ம கைதிகளாம் போலீஸும் கூட பார்க்காம எல்லாரையும் அடிச்சு போட்டு துரத்துறானுங்க. துரத்துறவனுங்க அந்த பிளாக்கையே போட்டுட்டு இப்போ வேற ஒரு பிளாக்குள்ள அந்த விஐபியை துரத்தி ஓடிட்டு இருக்கானுங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போலீஸ் நம்ம டேடி போலீஸ் கால் பண்ணி சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனுங்க பிளாக் சீவ்ல என்ட்ரு ஆயிட்டானுங்க, நம்ம பகவத் கேசரி சார் அங்கே தான் இருக்காரு, ஸோ அவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ இந்த சைடு அந்த கைதிகளாம் அந்த விஐபியை துரத்தி ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கும் போதே அதுல ஒருத்தன் ஏதோ ஒரு தாத்தா ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாரு போல, அதை தட்டிட்டு ஓடுறான். இப்போ அந்த தாத்தா தம்பி பக்கெட்டை பூடி அப்படின்னு யாருக்கிட்டே சொல்றாரு. இப்பதாங்க ஹீரோ இன்ட்ரடக்ஷன். நம்ம ஹீரோலாம் மாசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீனை காட்டுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல அந்த கைதிகளா விஐபியை கொல்ல போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தாத்தாவோட வந்து தாத்தா பக்கெட்ல வச்சு தண்ணியை தட்டி விட்டீங்க, ஸோ அவர் தண்ணி பிடிச்சிட்டு போற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே அந்த கைதியில உள்ள ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்டே எடுத்து பேசுறான். இப்போ அந்த கைதிகளில் உள்ள ஒருத்தன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோவும் அந்த கைதிகளில் உள்ள கொஞ்சம் பேரை போட்டு முத்துறாரு, அண்ணாமலன்னு அடிக்கிறாரு. எல்லாரும் அடி வாங்கி தரையில விழுந்து கிடக்கானுங்க. இப்போ அந்த தாத்தா நானே தண்ணியை பிடிச்சிக்கிறேன், எனக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி பிடிங்க அப்படின்ட்டு பிடிக்க சொல்றாரு. இந்த சைடு நம்ம கைதிகளில் ஒரு லீடர் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் சரி தண்ணியை பிடிச்சிட்டு போயிட்டோம், அதுக்காக நம்ம கொண்டுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தாத்தாவும் பொறுமையா தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. டைமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தாத்தாவும் தண்ணி அடிச்சு முடிக்கிறாரு. நம்ம ஹீரோ தாத்தா கிளம்பலாமா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம தாத்தாவும் இல்ல நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பாட்டு பாடவா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம தாத்தாவும் சரி பாடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம கைதிகளா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே முடிச்சிட்டு இருக்கும் போதே அங்கே கைதிகள் இன்னொரு தடி குரூப் வந்து ஏன் என்ன அந்த விஐபி கொல்லாம இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம கைதிகளோட லீட கேட்கறாரு. இப்படியே கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த தடி குரூப்ல உள்ள ஒருத்தவன் கல்லால வாக்கெட் தண்ணியை தள்ளி விட்டுறான். இப்போ இந்த தடி குரூப்பையும் நம்ம ஹீரோ போட்டு முத்துன்னு முத்துறாரு. ஃபைட் முடிஞ்ச பிறகு நம்ம டேடி போலீஸும் அங்க வந்துடுறாரு. அப்படியே கைதிகளையும் உள்ள பிடிச்சு போட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு ஹீரோ டேடி போலீஸோட பொண்ணு விஐபி 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம டேடி போலீஸே ஹீரோட கேஸ் ஃபைல் எடுத்து பாக்குறாரு. பார்த்தவர் என்ன பார்த்தான்னு தெரியல, ஒரு லைட்டா புண்ணிக்கிறாரு. இப்போ அடுத்த சீன்ல ஏதோ ஒரு வில்லேஜ்ல ஒரு அம்மா படுக்கையா கிடக்குது. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோட அம்மா தான். இப்போ அந்த ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் என் பிள்ளைய பார்க்கணும், அது வரைக்கும் நான் அந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மாக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருந்த டாக்டரும்
போலீஸும் சரி ஹீரோ எப்படியா கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டு அந்த ஊர்ல உள்ள ஆளுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஊர் ஆளுங்களாம் டேடி போலீஸ் கிட்ட எப்படியாவது நம்ம ஹீரோ வெளில விட்டணும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம டேடி போலீஸும் சரி இப்போ விட்டுறேன் பார்க்க நான் அலோவ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் அம்மாவை பார்க்க கிராமத்துக்கு வராங்க. கடைசியா நம்ம அம்மாவை ஹீரோவை பார்த்துட்டு இறந்து போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு நாள் ஹீரோ வந்து ஏதோ ஒரு போலீஸ் கிட்ட ஏன் டேடி போலீஸ் இப்பெல்லாம் வரதில்ல அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு போலீஸும் அவருக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் அப்படின்ட்டு ஏதோ சமாளிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாரு. போலீஸ் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா உங்களை வெளியில விட்டதுக்காக அவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போற கைதிகள் லிஸ்ட்லயும் உங்க பேரை சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிறான். இந்த சைடு ஹீரோ ரிலீஸ் ஆன மாதிரி காட்டுறாங்க. ரிலீஸ் ஆனவன் நேரா டேடி போலீஸ் வீட்டுக்கே வந்துடுறான். அங்க நம்ம டேடி போலீஸ் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நம்ம டேடி போலீஸும் வந்து பேசிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ டேடி போலீஸ் கிட்ட உங்க வேலை போகும் தெரிஞ்சிருந்தா நான் என் அம்மாவே பார்க்க வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம டேடி போலீஸும் அதெல்லாம் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்றவரே நீ என் பொண்ணோட கொஞ்சம் நேரம் இரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் டேடி போலீஸ் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம டேடி போலீஸ் கார்ல போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு சென்டர் மீடியல்ல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டேடி போலீஸை ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா அட்மிட் ஆயிருக்க மாதிரி காட்டுறாங்க. டேடி போலீஸ் பொண்ணு ஆர்மி ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாரு. அப்படி காட்டிட்டு இனிமே நம்ம டேடி போலீஸோட பொண்ணையும் ஹீரோ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேடி போலீஸே இறந்து போயிடுறாரு. முன்னாடி டேடி போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா டேடி போலீஸோட ஒய்ஃப் ஆர்மியில சேர்ந்து ஆசைப்பட்டாங்கணும். ஆனா அது முடியாம போச்சு. அதனால நம்ம டேடி போலீஸோட பொண்ணை ஆர்மியில சேர்க்கணும் அப்படின்னு நம்ம டேடி போலீஸ் ஆசைப்பட்டிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாவது நீ அவளை ஆர்மியில சேர்த்துரு அப்படின்னு நம்ம டேடி போலீஸ் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ தான் நம்ம டேடி போலீஸோட பொண்ணை பாத்துக்கிறாரு. இனிமே நம்ம டேடி போலீஸ் பொண்ணை ஹீரோ பொண்ணுனே சொல்லிக்கலாம். இப்போ அடுத்த சில நம்ம ஹீரோ பொண்ணு சாப்பிட மாட்டேன் அப்பா வந்தா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அழுதுகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் பாட்டுலாம் மாடி நம்ம ஹீரோ பொண்ணை சமாளிக்கிறான். இப்போ ஒரு சீன்ல நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கான். இப்போ நம்ம டாக்டர் ஹீரோ கிட்ட சடனா ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா இப்படி பேனிக் ஆகி முகிச்சு வாங்குவா. ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இனிமே இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் நடக்காம பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த டாக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொண்ணை சந்தோஷமா தன்னோட சொந்த பொண்ணு போல பழக்க ஆரம்பிக்கிறான். ஸ்டேஜ்ல ஹீரோ பொண்ணு ஹீரோ கிட்ட நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ எப்படி வேணா கூப்பிடு என்னன்னா சித்தப்பான்னு கூட கூப்பிடு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ பொண்ணை நல்லபடியா வளர்க்குறான். நாட்களும் ஓடுது. நம்ம ஹீரோ பொண்ணுக்கும் ஏஜ்லாம் தாண்டி போயிட்டு இருக்குது. இப்போ வளர்ந்த நம்ம ஹீரோ பொண்ணை ஒரு எக்ஸாம் காலில் எக்ஸாம் எழுதுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பொண்ணும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு அடிஷனலா வாங்கி எழுதி தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பொண்ணும் ஃப்ரெண்டும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவ்வளோ அடிஷன் வாங்கினவங்க வெறும் 2 பேப்பர் மட்டும் ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. நம்ம ப்ரொஃபஸரும் எதுக்கு அடிஷனல் சீட் வாங்கினீங்க 2 பேப்பர் தானே எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பொண்ணும் அவரோட ஃப்ரெண்டும் இல்லை நாங்கள் இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறோம். ஸோ தேட்டரில் பேப்பர்லாம் கிழிச்சு செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு பேப்பர் வேணும் அதனால தான் அடிஷனல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போதே அங்கே இன்னொரு ஹாலில் பசங்களாம் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பொண்ணு எக்ஸாம் ஹால்லேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு பையனை கூப்பிட சொல்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பொண்ணு அந்த கார்த்தி பையனையும் சினிமா கூப்பிட்றா. அந்த கார்த்தி பையன் யாருன்னு தெரியல பின்னாடி வாங்க பார்க்கலாம். நம்ம கார்த்தி ஹீரோ பொண்ணுகிட்ட நான் சினிமாக்கெலாம் வரல எனக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ பொண்ணும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சினிமாவுக்கு கிளம்புறா. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவன் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்தது இல்லை எவனோ ஒரு 3 பேர் ட்ரிபிள்ஸ் வந்திருப்பானுங்க போல. அதை ஒரு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கான். இப்படியே விசாரிச்சிருக்கும் போது ஏதோ அவன் வண்டியில மோதுமே சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பொண்ணு அவன் ஃப்ரெண்டும் ஸ்கூட்டில வந்து போலீஸ் வண்டியிலேயே மோதிட்டாங்க. இப்போ நம்ம போலீஸ் டென்ஷன் ஆகி வண்டியில வந்திருந்தவன் கீழே இறங்கி வரான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பொண்ணு சார் நான் ஏதாவது ஃபைன் வேணும்னா கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம போலீஸும் அதெல்லாம் முடியாது நீ போலீஸ் இருந்தாட அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கிட்ட உங்க ஆண்டி கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். இப்போ அடுத்த சீன்லேயே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சத்தம்லாம் இல்லாமல் உட்காந்துருக்கான். பார்க்க டெரரா இருக்கான். இவனை நம்ம டெரர் போலீஸ்னே வச்சுக்கணும். இப்போ நம்ம டெரர் போலீஸ் ஹீரோட பொண்ணுகிட்டையும் அவன் ஃப்ரெண்டு கிட்டையும் தேவையில்லாம அசிங்கமா பேசிட்டு இருக்கான். இப்போ நம்ம டெரர் போலீஸோட டேபிள்ல ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு. அது ஒரு போலீஸ் பொண்ணுங்களாம் நிக்கிறாங்கன்ட்டு எடுக்க வரான். அதுக்கு நம்ம டெரர் போலீஸும் அந்த போலீஸை திட்டி யாரை கேட்டு எடுக்கிற அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுறான். அங்க உள்ள சக போலீஸ் கிட்டையும் மரியாதை இல்லாம நடந்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு ஆண்டி சொல்லியிருப்பா பாத்தீங்களா அவங்களும் வராங்க. நம்ம ஆண்டி ஒரு சைக்காட்டிஸ்ட் போலங்க. அவங்களுக்கு ஐஜி வரைக்கும் தெரியும் போல. இப்போ நம்ம ஆண்டி நம்ம டெரர் போலீஸ் கிட்ட ஐஜி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கால் பண்ணா போதும் உன் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டெரர் போலீஸும் அங்க உள்ள போலீஸை கையை நீட்ட சொல்றான். இப்போ நம்ம ஆண்டியோட கையை பிடிச்சி அவ கையாலேயே அந்த போலீஸோட கையில கிழிக்கிறான். என்னன்னு கேட்டா நீ தான் கிழிச்ச அப்படின்னு சொல்லி உன் மேலே கேஸ் போட்டுருவேன். பட் நம்ம ஆண்டியை நம்ம டெரர் போலீஸ் மிரட்டான். இப்போ நம்ம ஆண்டி என்ன பண்றது தெரியாம பயந்து போய் மற்ற 2 பொண்ணுங்களோட நிக்கிறா. இப்போ ஏதோ வண்டி சத்தம் கேட்குது. இப்போ நம்ம ஹீரோ பொண்ணும் சித்தப்பா தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஹீரோவும் நம்ம போலீஸ் கிட்ட வந்து தெரியாம பண்ணிட்டாங்க ஏதாவது ஃபைட் ஈனு கட்டுனா சொல்லுங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம டெரர் போலீஸும் அதெல்லாம் நீ ஒன்றும் கட்ட வேணாம் போய் ஒரு சூடா ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் டீ எல்லாம் வாங்கிட்டு நம்ம டெரர் போலீஸ் கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம டெரர் போலீஸும் டீ சூடா அரிச்சு போய் சுட வச்சு கொண்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இப்படியே சொன்னவன் மறுபடியும் அந்த 2 பொண்ணுங்களை பார்த்து அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறான். உடனே கடுப்பான நம்ம ஹீரோ அந்த டேபிள் மேல ஒரு சரக்கு பாட்டில் இருந்து பாத்தீங்களா அதை எடுத்து உடச்சி நம்ம போலீஸ் மேல ஊத்தி லைட்டை வச்சு பத்த வைக்கிறான். பத்த வச்சு போட்டு அந்த டெரர் போலீஸ் டீயை சுட வைக்க சொன்னான் பாத்தீங்களா அந்த டீயை அவன் வயிற்று மேலேயே
சுட வச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம போலீஸும் பயந்து எப்படியா தண்ணி அமைச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சுறான். ஹீரோவும் அவன் கெஞ்சரை பார்த்துட்டு நீ போலீஸுங்கிறனால உன்னை விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி ஹீரோ பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு 3 பேரையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஆண்டியும் ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறா. இப்போ அடுத்த சீன்ல ராகுல்னு எவனோ ஒருத்தனுக்கு பர்த்டே பார்ட்டி போலாங்க. அதுக்கு நம்ம பிஎம் டிஎம் நம்ம கொஞ்சம் மினிஸ்டர்ஸும் வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்களும் கூட வந்திருக்காங்க. இந்த ராகுலுங்கிறவங்களுக்கு ஒரு கால் இல்லை போலங்க. அது மட்டும் இல்லை இவன் தான் நம்ம படத்தோட வில்லன் போலங்க. இப்போ நம்ம மினிஸ்டர் சிஎம்ஏ பிரசிடென்ட் 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிஎம்ஏ பிரசிடென்ட் கிட்ட ராகுலுங்கிறவன் இவங்களுக்கு நிறைய ஃபண்ட்லாம் கொடுத்து அவனோட பாராமெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருப்பான் போல. அது கூட கொஞ்சம் ட்ரக்ஸும் இருந்திருக்கும் போலங்க. அதை நம்ம போர்ட்ல உள்ள ஒரு கஸ்டம் ஆஃபீஸரே கண்டுபிடிச்சு ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்துருக்கான். நம்ம ரிப்போர்ட்டரும் நம்ம ராகுலோட எதிரி அவங்ககிட்ட கொடுக்க போயிருப்பான் போலங்க. இதை நம்ம சிஎம்ஏ நம்ம பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே போனுச்சுன்னா நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்ட்டு நம்ம பிரசிடென்ட் கிட்ட சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்னவர் நீங்க தான் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல அந்த ட்ரக்ஸ் இருக்கிற ஷிப்ஸை இப்போ கஸ்டம் ஆஃபீஸர்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த சிஎம்ஏ பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வில்லனும் வாக் ஸ்டிக்கோட நடந்து வரான். நடந்து வந்தவன் நம்ம பிரசிடென்ட் கிட்ட என் பர்த்டே கிஃப்ட்டுங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம பிரசிடென்ட்டும் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கு கிஃப்ட் தான் முக்கியமா அப்படின்ட்டு கத்துறான். அதுக்கு நம்ம வில்லனும் இப்போ எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்ட்டு அவனும் மறுபடியும் கத்துறான். இப்போ நம்ம பிரசிட்ட அப்படி என்னதான் கிஃப்ட் வேணும் அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம வில்லனும் ஏதோ ப்ராஜெக்ட் பி அப்படின்னு ஒன்று வேணும்னு சொல்றான். அந்த ப்ராஜெக்ட் பி என்னன்னா குஜராத்லேருந்து கொல்கத்தா வரையும் உள்ள கோர்ட்ஸ்லாம் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க போல இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக எனக்கு தான் வேணும், அதுதான் அவன் ப்ராஜெக்ட் பின்னு சொல்றான். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் அவன் கைக்கு போயிட்டுனா அவன் தான் இந்தியாவிலே நம்பர் 1 இருப்பான். அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு அவன் பேரை வைக்கணும் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் கிட்ட நம்ம வில்லா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம இப்போ சரி உனக்கே அந்த ப்ராஜெக்ட் பியை தந்துடுறேன், ஆனால் இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்று அப்படின்ட்டு அந்த வில்லன் கிட்ட நம்ம பிரசிடென்ட்டே கெஞ்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வில்லனும் ஏதோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே இவன் வாசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே அவனோட ஆளுங்க அந்த கஸ்டம் ஆஃபீஸரையும் ரிப்போர்ட்டரையும் போட்டு தள்ளிடுறானுங்க. இப்போ அந்த வில்லனோட ஆள் ஒருத்தன் சார் உங்க பையன் கால் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நம்ம வில்லன் கிட்ட போனை கொடுக்குறான். இப்போ நம்ம வில்லனும் அவன் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான். பையன் என்ன சொல்றானா எனக்கு கஸ்டம் ஆஃபீஸர்லாம் சரண்டோ பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம வில்லனும் பையன் கிட்ட இப்போ உன்னால எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பையனும் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே அந்த வில்லனும் பையன் சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டுறான். அது மட்டும் எங்களை ஒருத்தன் நம்ம வில்லன் கிட்ட போன கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவன்கிட்டே டூ இட்னு ஏதோ சொல்றான். அவனும் ஃபோன் பண்ணி யாத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஷிப்பை வெடிக்க வச்சிடறாங்க. இப்போ நம்ம வில்லனோட பையனும் இறந்துடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பிரசிடென்ட் நம்ம வில்லன் கிட்டே என்னைய அவன் பையனையே கொண்டுட்ட அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வில்லனும் எனக்கு தேவையில்லைனா நான் எதை வேணா கொண்டுடுவேன் அப்படின்ட்டு நம்ம பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். வாழ தகுதி இல்லாதவங்களும் அந்த நாட்டில் வாழவே கூடாது அப்படின்ட்டு நம்ம பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு போறான். அடுத்த சீனே நம்ம ஹீரோவும் ஹீரோ பொண்ணும் விநாயகர் சதுர்த்தி போலங்க டான்ஸ்லாம் ஆடி செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பொண்ணுக்கு ஹிப்பிங் பாக்ஸிங் ஜாகிங்னு ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹீரோ பொண்ணை 100 புஷ்அப் எடுக்க சொல்லிட்டு அவளை ஆளுங்களை விட்டு சர்வேலன்ஸ் பண்ண சொல்லிட்டு நான் போய் பால் எடுத்துறேன் அப்படின்ட்டு போறான். இப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ பொண்ணும் 100 புஷ்அப் எடுத்த மாதிரி ஆக்டிங் கொடுக்குறா. அதை நம்ம ஹீரோ வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிடறான். இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ பொண்ணுகிட்ட ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஃபார்மில் சைன் போட சொல்கிறான். நம்ம ஹீரோ பொண்ணும் அவன் நேம சைன் போடாமல் ஏதோ ஒரு கண்ட டைலாக் சைன் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. வருஷம் இதாக பண்ணிட்டு இருக்கா போல. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ பொண்ணை எதுவும் சொல்லாமல் பாசமாக வளர்த்துட்டு இருக்கான். அந்த சீன்லேயே நம்ம ஆண்டியை காட்டுறாங்க. நம்ம ஆண்டியை சுற்றி அவங்க ஃபேமிலிலாம் அவளுக்கு பொண்ணு பார்க்கறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆண்டியும் நீங்கள் ஒன்று பொண்ணுலாம் பார்க்க தேவையில்ல, நான் ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்கலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீட்டி நம்ம ஹீரோவை தேடி ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் வரா. நம்ம ஹீரோவும் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல. அங்கே வந்தவ நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஆண்டி அடையாளமே தெரியல. உடனே நம்ம ஆண்டி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோமே அப்படின்ட்டு சொல்லி நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ நம்ம ஆண்டி சைக்காட்டிஸ்ட் தெரிஞ்சோடனே அவளை கூட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து ஒரு லாரி டிரைவர் ஜாலியாக பேசுங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்காம நம்ம ஆண்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என்ன பேசுறானா, நீ ஒரு சைக்காட்டிஸ்ட் தானே, எப்படியாவது என் பொண்ணுகிட்ட பேசி அந்த ஆர்மி ஃபேமிலியில் சைன் வாங்கிட்டாங்க அப்படி நம்ம ஹீரோ ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஆண்டியும் அதெல்லாம் பண்ணிடலாம், எப்போது ஈவினிங் 6 மணிக்கு மேலே உங்க பொண்ணை கூட்டு வந்துருங்க, கூட நீங்களும் வந்துருங்க அப்படின்ட்டு நம்ம ஆண்டி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஆண்டி ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல. இப்போ அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோ பொண்ணை தெரப்பி கொடுக்கறதுக்காக நம்ம ஆண்டி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம ஆண்டி வீட்டில் ஹீரோ பார்த்து டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நான் அதெல்லாம் இந்த நேரத்தில் குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கேருந்து ஒரு பாட்டி வேணா பிராண்டி அடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறது. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் டீயே குடிக்க மாட்டேன், எங்கே சரக்கு அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டியையும் திட்டுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ பொண்ணு அவன் ஃப்ரெண்டு நம்ம ஆண்டி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பொண்ணு ஆண்டி கிட்ட நான் ஆர்மி ஃபார்ம்லாம் சைன் பண்ண முடியாது, நீங்கள் எப்படியாவது என் சித்தப்பாவை கரெக்ட் பண்ணிடுங்க, அப்படி கரெக்ட் பண்ணிட்டா அவர் டைவர்ட் ஆகிடுவார், நானும் இந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணாமல் தப்பிச்சிருவேன் அப்படின்ட்டு நம்ம ஆண்டி கிட்ட நம்ம ஹீரோ பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஆண்டியும் வெளியில் வரா. நம்ம ஹீரோவும் நம்ம ஆண்டி கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஆண்டியும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் அவளுக்கு காட்டியிருக்கேன், ஸோ அதை பார்த்துட்டு இருக்கா, அது வரைக்கும் நம்ம மார்க்கெட் போயிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஆண்டி ஹீரோவை மார்க்கெட் பக்கம் கூப்பிட்றா. இப்போ 2 பேரும் க்ளோஸாக பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு பொம்பளை 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினச்சி ஏதோ சொல்லிட்டு போகுது. அவங்க கடுப்பாகி நம்ம ஆண்டியை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நடக்க சொல்கிறான். 2 பேரும் டிஸ்டன்ஸ்லேயே சைக்கிளில் பேசிட்டு வராங்க. இப்போ அதுக்கு அங்கே உட்காந்து இந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வேற ஒருத்தர்
ஒருத்தனோட ஒய்ஃப் பொண்ணாட்டி அதான் இப்படி சைக்கிளில் பேசிட்டு வராங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை காரணம் அவங்க நம்ம ஹீரோவும் டிஸ்டன்ஸ் ரூட்லாம் நடக்க வேணாம், சரிவா ஒன்றாவே நடக்கலாம்ட்டு நம்ம ஆண்டி கிட்ட சொல்கிறான். இப்படியே பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ என் பொண்ணு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பா அப்படின்ட்டு நம்ம ஆண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ பொண்ணு அவன் ஆளோட கடலை போட்டுட்டு இருக்கா. ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் கார்த்தின் காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் தாங்க இவனோட ஆளு போல. சரி அடுத்த சீனை பார்ப்போம். இப்போ ஏதோ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ தனியாக கூட்டு போய் பேசிட்டு இருக்கு. அது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறான். இப்போ ஆண்டி ஹீரோ கிட்ட அவள் யாருன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவன் புருஷன் ஒரு குடிக்காரன், அதனால அவனை அடிச்சு வச்சு நான் தான் வேலைக்கு அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்ட்டு நம்ம ஆண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை அவன் எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஆண்டிக்கு கொஞ்சம் மூஞ்சில சந்தோஷம் தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோ ஆண்டி கிட்ட என்னை யாரு அண்ணான்னு கூப்பிட்டாலும் நீ கோவப்படுறீங்க, ஒருவேளை உங்களுக்கும் என்ன அண்ணானு கூப்பிட ஆசை இருக்கோ அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறான். நம்ம ஆண்டியும் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டு புரியாம ஷாக் ஆகுறா. இப்போ அடுத்த சீனே நம்ம ஆண்டி ஹீரோ பொண்ணுக்கு தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கா. இப்போ நம்ம ஆண்டி ஹீரோ பொண்ணுகிட்ட தெரப்பி வீடியோஸ்லாம் பார்க்க சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறானா, இப்போ இருக்கிற இந்த இடம் சுச்சுவேஷன்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் எனக்கும் இது மாதிரி தான் ஒரு அத்தை பொண்ணு இருந்தா, அப்போ நாங்களும் இதே மாதிரி தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தோம், இதே கிடையாது தான் அவளும் அன்னைக்கு என்கிட்ட கேட்டா அப்படின்ட்டு நம்ம ஆண்டி கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஆண்டியும் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு மழுப்புறான். இப்போ ஆண்டி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறா. இப்போ அவனும் நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்கு நான் பே பண்ணிடணும், நீ சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்கு நீ பே பண்ணிடணும்னு சொன்னதா சொல்கிறான். உடனே நம்ம ஆண்டி மறுபடியும் ஷாக் ஆகிறான். அடுத்த சீனில் நம்ம டெபியூட்டி சிஎம் செத்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வில்லனு வரான். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஏதோ ஒரு சீன் காட்டுறாங்க. அது என்னன்னா நம்ம டெபியூட்டி சிஎம் வில்லன் கிட்ட நம்ம அரசியல்வாதிகளாம் நம்ம வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சிட்டணும், அதுக்கான ஆதாரம்லாம் என் பிஏ கிட்ட இருக்கணும் சொல்லி வில்லனை மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம வில்லனும் இப்போ டெபியூட்டி சிஎம் கைத்தனை வச்சே கொல்ல பார்க்குறான். அங்கே உள்ளவங்களாம் தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளோ சொல்லி கேட்காம எப்படியோ டெபியூட்டி சிஎம் கடைசியாக கொண்டுடுறான். இப்போ அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் ரூமுக்கு கதவுலாம் சாத்தி இதை மறைக்கிறாங்க. அடுத்த சீனே நம்ம அரசியல்வாதிகளாம் வில்லங்கிட்ட வந்து நீங்கள் டெபியூட்டி சிஎம் கொண்டுட்டு இருக்கும் போது நம்ம பிஏ எஸ்கேப் ஆயிட்டான், அவங்ககிட்ட தான் எவிடன்ஸ்லாம் இருக்கணும், அவனை கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீனில் நம்ம ஹீரோ பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பொண்ணும் அதனால விருப்பம் இல்லாமல் சலிச்சுக்கிட்டு ட்ரைனிங் முடிச்சிடுறா. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பொண்ணும் ஏதோ ஒரு எக்ஸ் ஆர்மி மேனை போய் மீட் பண்ண போயிருக்காங்க. அவரும் நம்ம ஹீரோ பொண்ணுகிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஆன்டி ஹீரோ பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆன்டி ஹீரோ பொண்ணுகிட்ட நீ அப்ளிகேஷன் ஃபார்மில் சைல் போட்டு ஆனால் பிசிக்கல் எக்ஸாமில் வேணா ஃபெயில் ஆயிக்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோ பொண்ணு உடனே சந்தோஷப்பட்டு ஆண்டிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஃபார்மில் சைன் பண்ணுறா. இப்போ அடுத்த சீனே நம்ம ஆண்டி ஹீரோ கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் ஆண்டிக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு உங்கள் மனசில் உள்ளது என்னன்னு நான் சொல்லவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஆண்டிக்கு வேணவே வேணாப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. இங்கே எந்த கிளம்ப நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நம்ம ஆண்டி கிட்ட என் மனசில் உள்ளது தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ட்டு ஏதோ சூசகமாக சொல்லிட்டு போகிறான். இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பொண்ணும் ஃப்ரெண்டும் லைப்ரரியில் ஏதோ புக் எடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ பொண்ணும் கார்த்தியும் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்த்து முறைச்சான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோ பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது உடனே நம்ம காலேஜ் பிரின்சிபலுக்கும் தெரியுது. நம்ம காலேஜ் பிரின்சிபலும் அந்த பிரச்சனை பண்ணவனை அடிச்சு வார்னிங் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ பொண்ணு வீட்டில் சுகமாக உட்காந்துருக்கா. அதில் நம்ம ஹீரோ பொண்ணோட ஃப்ரெண்டும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு சாப்பிட வரான். அவன் நம்ம ஹீரோ பொண்ணுக்கிட்ட என்னாச்சு என் சுகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ பொண்ணும் காதில் வாங்க அது மாதிரி உட்காந்துருக்கா. மறுபடியும் நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டே இருக்கான். அவளும் ஒரு ஸ்டேஜில் காதில் வாங்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஒன்று நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ பொண்ணுக்கு எதாவது நடந்திருக்கு அப்படின்ட்டு கோமா கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ பொண்ணு நடந்தா சொல்கிறா. என்ன நடந்திருக்குன்னா நம்ம பிரின்சிபலே அதாவது நம்ம ஹீரோ பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அவன் சஸ்பெண்ட் பண்ணதுனால அவன் அப்பா நேராக காலேஜ் கிளம்பி வந்துடுறான். அவன் அப்பா பெரிய பணக்காரன் போலங்க. உடனே காலேஜுக்குள்ளே வந்தவன் நம்ம பிரின்சிபலை எட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோ பொண்ணை அசிங்கமாக பேசிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். கடுப்பான நம்ம ஹீரோ அவனை கொல்ல போகிறான்ட்டு வெளியில் கிளம்புறாங்க. உடனே நம்ம ஹீரோ பொண்ணு அதெல்லாம் வேணாம் தப்பா, அவங்களாம் பெரிய ஆளு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தடுக்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேகமாக கிளம்புறான். நம்ம ஹீரோ பொண்ணும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான் போகாதீங்கன்ட்டு. நம்ம ஹீரோவும் நான் சும்மா பேச தான் போகிறேன், அவங்கள எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி இந்த பிரச்சனை பண்ணா பார்த்தீங்களா அவங்க வீட்டுக்கே கிளம்பி போகிறான். போனவன் அவன் உட்காந்து அந்த பிரச்சனை பண்ண அப்பா முன்னாடி பேச ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு கேஸை பற்றி அதாவது கொலை கேஸை பற்றி நம்ம பிரச்சனை பண்ண அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்படி சொன்ன உடனே அங்கே உள்ளவங்களாம் ஒரு மாதிரி பயமாக நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. இப்போ அந்த ஹீரோவும் அதை கொலை பண்ணதே நான் தான் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ வீட்டில் உள்ளவங்க இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கேஸை பற்றி ஏதோ குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். அந்த ஃப்ளாஷ்பேக் இல்லைன்னா அந்த மரத்தெல்லாம் கொள்ளடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே அவங்க ஃபேமிலியை துரத்தி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் அவங்களெல்லாம் கொண்டு நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபேமிலியும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் காப்பாற்றிருக்காரு. இது கேட்ட உடனே அந்த பிரச்சனை பண்ண அப்பா இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோட காலிலே விழுந்து கெஞ்சிரான். பையனை எதுவும் பண்ணிடாதீங்க, அது தெரியாமல் பண்ணிட்டான், அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். அடுத்து அந்த பிரச்சனை பண்ணவனும் அவன் அப்பனும் நம்ம ஹீரோ பொண்ணுக்கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை அந்த பிரச்சனை வேற யாரும் இல்லை, ஸ்டார்டிங்கில் நம்ம ஜட்ஜிக்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் இப்போ திருந்தி நல்லவனா வாழ்ந்துருக்கதாவும் அந்த ஜட்ஜிக்கிட்ட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த பிரச்சனை பண்ணவனோட அப்பா அதாங்க நம்ம கண்ணாடி ஃப்ளாஷ்பேக்கில் போகிறான். ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்கிறான்னா நம்ம பிஏ எவிடன்ஸ் வச்சுருப்பான் பார்த்தீங்களா,
அவன் நம்ம வில்லனோட ஆளுங்களாம் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி கண்டுபிடிச்சிருக்கும் போதே நம்ம பிஏக்கு க்ளோஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நம்ம வில்லனோட ஆளுங்க கண்ணாமலான்னு கொண்டுட்டு வராங்க. இப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த பிஏ ஏதோ ரிப்போர்ட்டர் கிட்ட எவிடன்ஸை கொடுக்க பார்க்குறான். அப்படி கொடுக்க பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம வில்லனோட ஆளுங்க அப்படி கொடுக்க பார்க்கும் போதே நம்ம வில்லனோட ஆளுங்க எப்படி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. இப்போ ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஆண்டி கிட்ட நம்ம ஹீரோ பொண்ணு வேற ஏதாவது வெளியூரில் உள்ள இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ பொண்ணு அவன் ஆளுகிட்ட நாளைக்கே அவங்க வீட்டில் சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளும் இவனும் பயப்படாத, நான் என் ஃபேமிலியோட நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம பிஏவை வில்லனோட ஆளுங்க துரத்திட்டு இருக்காங்க. இப்படியே துரத்திட்டு இருக்கும் போது நம்ம பிஏவும் அந்த ரிப்போர்ட்டரும் ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்றாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ பொண்ணும் நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பிஏ ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த பெண்டவில் உள்ளதை வேற ஏதாவது பேக்கப் எடுத்துட்டு அதை டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம பிஏவும் நம்ம ஹீரோ பெண் கிட்ட வந்து லேப்டாப் கேட்டு பென்ட்ரைவ்ல உள்ளதெல்லாம் பேக்கப் எடுக்கிறான். இதை நம்ம வில்லனோட ஆளுங்க எப்படியும் அந்த ஹோட்டல் சிசிடிவில பாத்துறானுங்க. பார்த்தவங்க நம்ம ஹீரோ பொண்ணையை தேடணும்னு முடிவு பண்றாங்க. இப்போ அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளு அவன் ஃபேமிலியோட நம்ம ஹீரோ பொண்ணை பொண்ணு பார்க்க வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளோட அப்பா நம்ம ஹீரோ கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான்னா, உன் பொண்ணு ஆர்மிலாம் ஜாயின் பண்ண தேவையில்லை, என் குடும்பத்துக்கு வந்து சேவை பண்ணிட்டோம், அதுக்கு தானே பொண்ணுங்களாம் இருக்காங்க, பொண்ணுங்களை பற்றி தப்பா நம்ம ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளோட அப்பனை எட்டி உதைக்கிறான். எட்டி உதைச்சிட்டு பொண்ணுங்களை பற்றி ஏன்டா இப்படி தப்பா பேசுகிற அப்படின்னு திட்டி அமிச்சிடுறான். நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளும் நம்ம ஹீரோ பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ பொண்ணு அவனை சமாதானப்படுத்த பார்க்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளும் உங்கள் அப்பா பேச்சு கட்டினா நீ உன் ஃபியூச்சரில் முன்னேற முடியாது அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இல்லையே நம்ம ஹீரோ பொண்ணு தனியாக உட்காந்து எழுதிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே வந்து நம்ம ஹீரோ பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்னா, அந்த பையன் உனக்கு செட் ஆக மாட்டானோ, அவன் அப்பா பேசின பேச்சை பற்றியா, அதனால அந்த ஃபேமிலி உனக்கு செட் ஆகாது, நீ ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பொண்ணுகிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ பொண்ணும், அப்பா என்னால ஆர்மியில் ஜாயின் பண்ண முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, என்னோட ஒரிஜினல் அப்பா இருந்தால் இப்படிலாம் விட்டுருக்க மாட்டாரு, எனக்கு இப்போவே கத்தி அழுணும் போல தோணுது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா வரான். இதை நம்ம ஆண்டியும் ஒரு ஓரமா எழுதப்படி பார்த்துட்டு இருக்கா. கடைசியா இப்படிலாம் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பொண்ணு அங்கே இருந்து கிளம்புறா. இப்போ ஆண்டி வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவள் தான் என்னை விட்டுருக்குன்னு சொல்றாளே, அவளை விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ பொண்ணும், சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டா, அதுக்காக நான் அவளை ஆர்மியில் ஜாயின் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவளை சிங்கம் போல அவளை பண்ணிட்டு பார்க்க நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த சைடு நம்ம ஹீரோ பொண்ணு நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவாய்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவன் ஆளோட அங்கேயும் இங்கேயும் சுத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போட்டா. அடுத்த சீன்ல நைட்டு நம்ம வில்லனோட தடியாளுங்களாம் நம்ம ஹீரோ பொண்ணை கொள்றதுக்காக ஹீரோ பொண்ணு வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோவும் வாசல்ல சேர் போட்டு உட்காந்துருக்கான். இப்போ அந்த கும்பல்ல ஒருத்தவன் ஏற்கனவே நம்ம ஹீரோவை பார்த்துருக்கான் போல. எங்கன்னு பார்த்தா நம்ம கண்ணாடி போட்டவன் பிரச்சனைகள் நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, காட்டில் விட்டு ஒரு கும்பலை விரட்டுனுட்டு. அதில் இந்த கும்பலில் உள்ள ஒருத்தனும் இருந்திருக்கான். அவன் எப்படி அங்கேருந்து தப்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயந்துட்டு அந்த கும்பலெல்லாம் கூட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஆண்டியும் ஹீரோவும் இந்த டெரர் போலீஸ் ஹெல்ப்போட நம்ம ஹீரோ பொண்ணை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்ட்டு சிசிடிவியில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டெரர் போலீஸும் அந்த வில்லன் குரூப்பில் உள்ளவங்க தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவன் யாருன்னு தெரியல, புதாலாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ பொண்ணு எங்கேயே கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, நீ வெளியில் போகாத அப்படின்னு சொல்லி அவள் தடுக்கிறா. ஆனாலும் கேட்காம அவள் காலேஜ் போறா. இப்போ இந்த சைடு ஒருத்தன் நம்ம ஹீரோ பார்த்து பயந்துருப்பான் பார்த்தீங்களா, அவன் அந்த கும்பல் கிட்டலாம் அவன் நீங்கள் ஈஸியாக தொட முடியாது, அவனை தொடணும்னா அந்த பொண்ணை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு பயந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த கும்பல்லே ஒரு பொண்ணோட ஆளோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்ணான். அவனை வச்சு நம்ம ஹீரோ பொண்ணை கடத்த பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ பொண்ணு அவள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பொண்ணோட ஆளோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்த காட்டினாங்க பார்த்தியா, அவன் வந்து நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளுக்கு அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொண்ணை எங்கேயோ பைக்கில் தனியாக ஆச்சிட்டு போகிறான். இது நம்ம ஹீரோக்கும் தெரியாமல் நடக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்டலாம் எங்கே நம்ம ஹீரோ பொண்ணுன்னு விசாரிக்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவன் ஆளு கூட்டு தான் அவன் எங்கே வெளில போயிருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த கும்பலில் உள்ள ஒரு மொட்டையை நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். இப்போ நம்ம போலீஸும் ஹீரோவும் அவனை விசாரிக்கிறானுங்க. இப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ பொண்ணு ஆளோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு தடியால் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வரான். நம்ம ஹீரோ பொண்ணும் ஏன் இந்த இடத்துக்கு கூட்டு வந்த அப்படின்னு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளோட ஃப்ரெண்டு பைக்லேருந்து அவளை கீழே தள்ளி விடுறான். இப்போ இந்த சைடு அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தங்க நம்ம ஹீரோ பொண்ணை அந்த பிஏ கொடுத்த எவிடன்ஸை பற்றி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ பொண்ணும் எனக்கு எதுவும் தெரியாது, அவனை நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு நம்ம தடியாள் கிட்ட சொல்கிறா. நம்ம தடியாள் நம்பாம திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கான். கேட்கறது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோ பொண்ணை கண்ணாமனாலும் கண்ணத்திலே பலர்னு அறையிறான். நம்ம ஹீரோ பொண்ணும் எனக்கு எது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. கடைசியாக என்னோட லேப்டாப் வாங்கி அந்த தடியாள் செக் பண்ணுறான். அதில் எது எவிடன்ஸ் இல்லை, நம்ம பிஏவே டெலீட் பண்ணிட்டான் போல. இப்போ அதை அந்த வில்லன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம வில்லனும் அவள்கிட்ட எவிடன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளை பத்திர உண்மைனா அவளை தெரிஞ்சுட்டு அதனால அவளை கொண்டுடு அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த தடியாலே நம்ம ஹீரோ பொண்ணை கொல்ல ரெடி ஆகுறான். இப்போ தூரத்தில் நம்ம ஹீரோ லாரியை ஓட்டிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ பொண்ணை ஹீரோ சின்ன வயசுல அவகிட்ட சொல்லதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். அது என்னன்னா, எப்போ உனக்கு பயம் வந்தாலும் கண்ணை மூடி என் பேரை சொல்லு, நான் அவன் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ பொண்ணும்
பண்ணணும் அந்த மாதிரியே பண்றா. இப்போ நம்ம ஹீரோவும் மாசா லாரி எல்லாம் உடைச்சிட்டு என்ட்ரி கொடுக்குறான். என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ பொண்ணை ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சு லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு நம்ம தடியாளுக்கு கூட டைலாக்லாம் பேச ஆரம்பிக்கிறான். பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ சுத்தியல் மாரி ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கான். பெரிய மெக்கானிக்கா இருப்பாரு போல. இப்போ கூட்டத்தில் உள்ள ஒரு தடியாளே ஓவரா பேசுறான். அவனை அந்த சுத்தியலை வச்சு கண்ணாமலாம் அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கூட்டத்தையே போட்டு ஒரு புரட்டிடுறான். பைக் ஸ்டாண்ட்லாம் கூட வராங்க. அவங்களே போட்டு வெளின்னு விழுக்கிறான். ஏன் நம்ம ஹீரோ அந்த கூட்டத்தில் உள்ள தடியால கொல்ல போறான். அந்த தடியாலும் என்ன கொண்டுடாத, என் பாஸ் உன்னை பார்த்துட்டு தான் இருக்காரு, ஸோ அவர்கிட்ட பேசு அப்படின்ட்டு சொல்றான். நம்ம ஹீரோவும் அவன் பாஸை பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்துட்டு நான் தான் நீலகண்ட பகவந்த் கேசரி அப்படின்ட்டு அவனோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம வில்லனும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி சேர்ல விழுறான். இப்போ நம்ம ஹீரோவும் வில்ல கிட்ட பார்த்தியா இயற்கை நம்மளை மறுபடியும் ஒன்று சேர்த்துட்டு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை 2 பேருமே ஏற்கனவே மீட் பண்ணிருப்பாங்க போல. என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சீன்ல நம்ம ஹீரோ பொண்ணுகிட்ட ஃபிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஃபிளாஷ்பேக் போவோம். ஃபிளாஷ்பேக் ஸ்டார்டிங்ல ஒரு ஆள் வந்து ஒரு போலீஸ்காரனை அட்டி உதைக்கிறான். அட்டி உதைச்சது மட்டும் இல்லாம யார் சரக்கெல்லாம் பிடிச்சது அப்படின்னு கேட்டு அவனை மாட்டிட்டு இருக்கான். இப்போ அங்கே உள்ள எஸ்பி நீலகண்ட பகவந்த் கேசரின்னு ஒருத்தன் வந்து அவங்க சரக்கெல்லாம் பிடிச்சது, ஸோ நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஆளும் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த ஆளு ஒரு அரசியல்வாதி போலாங்க. அடுத்த சீன்ல ஏதோ ஒரு மேடையில பேசிட்டு இருக்கான். இப்போ அங்கேருந்து போலீஸ்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ்ல ஒருத்தனை நம்ம அரசியல்வாதியை அடிச்சிடறான். அடிச்சு என்ன யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு திமிரா பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம எம்எல்ஏவும் நீ மட்டும் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுவியா அப்படின்ட்டு திமிரா பேசிட்டு இருக்கான். கேசரி சாரும் அந்த எம்எல்ஏவும் போட்டு அடிச்சு விட்டு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அரசியல்வாதியை நான் ஒரு ஃபோன் பண்ணனா உன்னை என்னால் காலி பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம கேசரி சாரை மிரட்டுறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து நீ யாருக்கு வேணா கால் பண்ணு, உன்னால முடிஞ்சே பண்ணு அப்படின்ட்டு இன்னொரு ஆளை அரெஸ்ட் பண்ண காரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்க நிறைய ரவுடிங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம கேசரியும் கார் எடுத்துட்டு வராரு. இந்த ஊர்ல உள்ள தடியாளுங்களா நம்ம ஹீரோவை மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வழக்கம் போல எல்லாரையும் மொத்திட்டு இப்போ யார் அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே அவனையும் நம்ம கேசரி சாரி அரெஸ்ட் பண்ணிட்டு ஆச்சுட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் எம்எல்ஏவை ஜெயில போட்டிருக்காரு. அங்க நம்ம எஸ்பி வந்து ஹீரோ கிட்ட எம்எல்ஏவை வெளியில விட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் வேணா ஒண்ணு பண்றேன், அவன் மேல உள்ள கேஸ்லாம் அவன் மேல போடுறேன், நீ ஜெயிலுக்குள்ள போ, நான் அவனை வெளியில விட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம எஸ்பி கிட்டே மரியாதை இல்லாம சொல்றான். எஸ்பி இப்ப நீ அவரை வெளியில விடலாம், நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். இப்படி எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் சொன்னோன்னே அங்க உள்ள போலீஸ்லாம் ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வேணாம் சார் அவரை சஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டே இருக்கிறவனுங்க திடீர்னு ஏதோ ஒரு பழைய கேஸ் ஃபைல்லாம் எடுத்து டேபிள் மேல வைக்கிறானுங்க. அது என்ன கேஸ் ஃபைல்னு பார்த்தா இப்படிதான் ஹீரோ ஒரு பழைய கேஸ்ல ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிப்பாரு போல. அப்போ டிஎஸ்பி அவனையும் வெளியிட சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்டுப்பாரு போல. ஆனா நம்ம ஹீரோ அவனை வெளியிட மாட்டான்னு சொல்லியிருப்பாரு போல. அதுக்கு நம்ம டிஎஸ்பி நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு போல. சரி நம்ம ஹீரோவும் சஸ்பெண்ட் தான் ஆயிட்டோம் அப்படின்ட்டு அதை அரெஸ்ட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா. அவனோட தலையை வெட்டி டிஎஸ்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான் போல. இதுல டிஎஸ்பியை பயந்து அரெஸ்ட் ஆனா பாத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோ தலையை வெட்டினா பாத்தீங்களா, அவன் ஏதாவது தண்டவாளத்துல தான் தலையை வச்சு செத்துட்டான் அப்படின்ட்டு கேஸையே மாத்தி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்படி இந்த கேஸ் ஃபைலை பத்தி சொன்ன உடனே எஸ்பியும் பயப்படுறான், அந்த எம்எல்ஏவும் பயப்படுறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் பெயிலும் கிடையாது ஜாமீனும் கிடையாது, நாங்க முடிவு பண்றதா அப்படின்ட்டு எஸ்பியும் மொக்க பண்ணி அனுப்பிச்சிடறான். இப்போ அடுத்த சீனே நம்ம எம்எல்ஏவும் ஜெயில இருந்து வெளில வந்துடுறான். வெளில வந்தவன் நம்ம பையன் கிட்ட ஏதோ சொல்றான். நம்ம பையன் வேற யாரும் இல்ல, படத்தோட வில்லன் தான். இப்போ நம்ம பையன் கிட்ட நான் ஜெயில எப்படி வலி வேதனை அனுபவிச்சனோ அது போல நம்ம ஹீரோவை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அவன் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொன்னவன் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிடுறான். இப்போ நம்ம வில்ல ஒரு பிளான் போடுறான். அது என்ன பிளான்னா, காட்டுல உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் கொண்டுட்டு அந்த பழைய தூக்கி நம்ம ஹீரோ மேல போட பாக்குறான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம ஹீரோ இல்லீகலா ஆயுத கடத்தினதாவும் அதை நம்ம காட்டுல உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் தடுத்ததாவும் அப்படி தடுக்க வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கொண்டுட்டதாவும் கதை ரெடி பண்றான். இதையே நம்ம ஊருக்காரங்களாம் மிரட்டி சொல்ல வைக்கிறான். அங்க உள்ள ஊருக்காரங்களையும் அப்படியே சொல்லி மிரட்டுறான். ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹீரோட அம்மா கிட்டே அவங்க பிள்ளைக்கு எதிராக சாட்சி சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மாவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு மறுக்கிறா. இப்போ வில்லனா அங்கே கூட்டத்தில் உள்ள ஒரு பிரகடன லேடி வயிற்றுல துப்பாக்கி வச்சு பேச்சு சொல்லுவியா அப்படின்ட்டு மிரட்டுறான். நம்ம அம்மாவும் அந்த பிரகடன லேடிக்காக தான் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோக்கு எதிராகவே சாட்சி சொல்ல ஒத்துக்கிறா. இப்போ ஹீரோவும் ஜெயிலுக்கு போயிருக்கான். இதில் என்ன நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் கிளாஷ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ இந்த ஃபிளாஷ்பேக் அப்படியே ஹீரோ பொண்ணுக்கிட்ட சொல்லி முடிக்கிறான். நம்ம ஹீரோ பொண்ணும் இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு தான் என்ன ஆர்மியில் சேர்க்கணும், அது எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அழுதுட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போட்ட ஆண்டி 3 பேர் எங்கே போயிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பொண்ணு தான் சேஃப்டியாக்க நம்ம ஆண்டி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பொண்ணும் ஆண்டி சொந்தக்காரங்க வீட்டில் சேஃபா இருக்கா. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ எங்கேயோ போறதுக்காக பஸ்ல உட்காந்துருக்கான். அப்போ நம்ம வில்லனோட தடியாரங்களாம் வந்து நம்ம ஹீரோ அடிக்க வரானுங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம வில்லனோட தடியாரங்களும் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்டே வந்து மொத்தம் வாங்கிட்டு போயிடுறானுங்க. இப்போ நம்ம வில்லனோட தடியாரெல்லாம் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுறாரு. அடிச்சு போயிட்டு பஸ்ஸோட டிரைவர் கிட்ட இது நம்ம வில்லன் வீட்டு பக்கத்துல போமா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம பஸ் டிரைவரும் பஸ் அங்கெல்லாம் போகாதனோ, அது மட்டும் இல்லை நம்மளால அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் என்னால முடியும்னு சொல்லிட்டு இந்த பஸ் அப்படியே ஓட்டிக்கிட்டு வில்ல இருக்கிற வீட்டுக்கு கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு வந்துடுறான். இப்படி கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு வந்தவன் 30ஆம் மாடியில இருக்க நம்ம வில்லனை போய் சந்திக்கிறான். வில்லனை போய் சந்திச்சுட்டு நல்லா மாசா டைலாக் எல்லாம் பேசுறான். இப்போ வில்லனும் பதிலுக்கு நீ மட்டும் தான் பஞ்சு டைலாக் பேசியா, நானும் பேசுவேன்ட்டு பஞ்சு டைலாக்கா பேசி தள்ளுறான். இப்போ ஹீரோவும் அந்த பஞ்சு டைலாக் எல்லாம் மொக்க பண்ணிடுறான். இந்த படத்துல வில்லனை ரொம்ப மொக்கையா காட்டியிருக்காங்க. நம்ம ஜனநாயகங்கள் எப்படி காட்டியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். சரி கதைக்குள்ள போகலாம். இப்படி பேசிட்டு கடைசியா நம்ம ஹீரோ நம்ம வில்லன் கிட்ட நான் உன்னை கொல்லுவேன், ஆனா என் கையில உன்னோட ரத்தக்கரெல்லாம் படையாது அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு போறான். இப்போ அடுத்த சீன்ல பொண்ணு ஹீரோ ஆண்டி 3 பேரும் ஏதோ ஒரு ஆர்மி அகாடமிக்கு வராங்க. இப்போ ஹீரோ அங்க உள்ள ஒரு ட்ரெயினர் கிட்ட நீங்க தான் என் பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ட்ரெயினரும்
பொண்ணுங்களுக்கெல்லாம் சக்தி கிடையாது, அவளுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, என் பொண்ணு இப்படிதான் ஆர்மியில் சேரணும்னு சொல்லிட்டு இருந்தா, நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பூந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஸோ பொண்ணுங்களுக்கெல்லாம் சக்தி கிடையாது, அவளுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்க முடியாது, அவங்களாம் ஆர்மியில் ஜாயின் பண்றதுக்கு லைக் இல்லை அப்படின்ட்டு கண்ணாமண்ணான்னு பேசுறான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, நம்ம ட்ரைனரை கண்ணாமண்ணான்னு திட்டுறான். நம்ம ட்ரைனரும் நான் இதை ப்ரூவ் பண்ணி கூட காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொண்ணை ரன்னிங் ஓட சொல்றான். நம்ம ஹீரோ பொண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல அவளுக்கு மூச்சு வாங்குது. இப்போ அடுத்து அந்த அகாடமிலே உள்ள ஒருத்தனை நம்ம ஹீரோ பொண்ணு கூட சண்டை போட சொல்றான். அந்த அகாடமியில உள்ளவனா நம்ம ஹீரோ பொண்ணை வயிற்றுல குத்தி தலையில உதச்சி 2 அடியில சுருண்டு விழ வைக்கிறான். அங்க உள்ள மற்ற ஸ்டூடெண்ட்டும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ட்ரெயினரு பொண்ணுங்களா சமைக்கவும் கல்யாணம் பண்ணிக்கும் தான் லைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படிதான் நடக்கிறத பாக்குற நம்ம ஹீரோ மறுபடியும் கடுப்பா வரான். கடுப்பானவன் அந்த ஃபைட்டர் அவன் கூட சண்டையை கூப்பிடுறான். இப்போ ஹீரோ அந்த ஃபைட்டரை அடிச்சு போட்டு நம்ம ட்ரெயினர் கிட்ட இவனை வேணா சமைக்க அமைச்சிடலாமா இல்ல இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்ட்டு எப்படி நம்ம ட்ரெயினர் ஹீரோ பொண்ணை அசிங்கப்படுத்துறானோ அந்த மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ஃபைட்டரை அசிங்கப்படுத்துறான். இப்படியே நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த அகாடமிலே உள்ள இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவர் சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அபியூஸ் பண்ணிருப்பான் போல. அதை வந்து நம்ம ட்ரெயினர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ட்ரெயினரும் அந்த ஆட்டோக்காரனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த குழந்தைகிட்ட போய் பேசுறான். என்ன பேசுறானா, டெய்லி இப்படிதான் உனக்கு சாக்லேட் வாங்கி தராங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த குழந்தையும் ஆமான்னு சொல்லுது. நம்ம ஹீரோ உடனே என்ன சொல்றதுனே தெரியலங்க. உடனே அந்த ஹீரோ நம்ம பொண்ணு கிட்ட இப்படிலாம் தொட்டா அம்மா கிட்ட சொல்லணும்னு யாரும் சொல்லி தரலையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணும் அதெல்லாம் யாரும் சொல்லி தரல அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ பொண்ணு ஆன்டி அந்த ட்ரெயினர் எல்லாரும் அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு போறாங்க. நேரா போன நம்ம ஹீரோ அங்க உள்ள டீச்சர் கிட்ட ஸ்கூல்ல என்னதான் குழந்தைங்களுக்கு சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அங்க உள்ள டீச்சரோ பிரேயர் மேக்ஸ் பிசிக்ஸ்லாம் சொல்லி தருவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ குட் டச் பேட் டச் பண்ணா சொல்லி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஸ்டேஜிலே எல்லாரும் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறான். இப்படி ஸ்டேஜில் பேச ஆரம்பிக்கிற நம்ம ஹீரோ அங்க உள்ள குழந்தைங்கிட்டலாம் யாராவது கண்ட இடத்துல தொட்டாங்கன்னா நம்ம டீச்சர் கிட்ட இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் கண்ணிலையும் தண்ணி வருது. இப்போ நம்ம ட்ரெயினரும் எமோஷன் ஆகிறான். அப்படியே நம்ம ஹீரோ பொண்ணுக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோ பொண்ணு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளை அங்க வரான். அதை நம்ம ஹீரோவும் இப்படியே தடுத்து பார்க்கறான். ஆனா நம்ம ஹீரோ பொண்ணு அப்பா அவனை விடுங்கன்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ பொண்ணும் அவன் ஆளும் பேசிட்டு இருக்காங்க. அவன் ஆளு என்ன சொல்றானா, இதெல்லாம் உன்னால முடியாது, நீ என் கூட வா, கல்யாணம் பண்ணிக்க, சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் ஒரு ஓரமா நின்று நம்ம பொண்ணு என்ன சொல்ல போறானோன்ட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ பொண்ணு அவன் ஆளோட கையை தட்டி விட்டு ஆல் தி பெஸ்ட்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோட ஆளும் கடுப்பா வரான். அப்படியே நம்ம ஹீரோ பொண்ணு போக பார்க்கையில நம்ம ஹீரோ பொண்ணோட ஆளு கடுப்பா வர பார்த்துட்டு மறுபடியும் அவன் கிட்ட வந்து உட்கார சொல்றா. உட்கார சொன்னவ அவ அப்பா அவளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறானோ அது மாதிரிலாம் உன்னால என்ன ஒரு நாள் கூட பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி கோவப்படுறா. இதை ஓரமா கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கண் கலங்கி நம்ம பொண்ணு நம்மள இன்னும் மறக்கல, நம்ம மேல வச்சு இந்த பாசம் இன்னும் போகல அப்படின்ட்டு கூடவே ஆண்டியும் அதை நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறா. இப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம பிஏவை வில்லனோட தடியாளுங்க கண்டுபிடிச்சிடறானுங்க. அப்படியே நம்ம அரசியல்வாதிகளும் அந்த ப்ராஜெக்ட் பிஏ நம்ம வில்லன் கிட்ட சப்மிட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு சைடு வில்லன் அவன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். என்ன பண்றானா, ஒரு பக்கம் போலீஸை வச்சு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண பாக்குறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோட பொண்ணை வில்லனோட தடியாளுங்களாம் ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறத காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வில்லன் ஆண்டியை கன்ஃபைன்ல பிடிச்சி வச்சிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி இந்த போலீஸ்காரங்களும் ஹீரோ எங்கே இறக்கி விட்டுட்டு அங்க உள்ள கடைகளையும் காலி பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ கொகை மாதிரி இருக்கிற அந்த இடத்துல வில்லனோட தடியாளுங்க கண்ணோட வந்து நிக்கிறானுங்க. இப்போ வில்லன் நம்ம ஆண்டி கிட்ட நான் தான் பவர்ஃபுல், பகவந்த் கேசில பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னீங்கன்னா உன்னை உயிரோட விட்டுருவான். அப்போ நம்ம ஆண்டி வில்லன் கிட்ட உங்ககிட்ட பவர் மணி மட்டும் தான் இருக்கு, ஆனால் அவர்கிட்ட அதையும் தாண்டி பெருசா ஒன்று இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு பில்டப் கொடுக்குறா. அது மட்டும் இல்ல தான் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அவர் எப்படி இப்பமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ சேர்ல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான். என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல. திடீர்னு பார்த்தா வானத்துல நிறைய ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு விஐபி ஜெயில காப்பாத்திருப்பான் பாத்தீங்களா, அவனோட ஆளுங்க தாங்க. அவனோட ஆளுங்க நம்ம ஹீரோ போன ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, தடியாளுங்க அவனுங்க சுட்டு கொண்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துலயும் அவனுங்க ஆளுங்களும் கண்ணோட வந்துடுறானுங்க. தடியாளுங்களுக்கு என்ன பண்றது தெரியாம நிக்கிறானுங்க. இப்போ அரசியல்வாதிங்க ப்ராஜெக்ட் விஐ சப்மிட் பண்ண வராங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம வில்லனுக்கு கால் பண்ணி நான் இப்போ நம்ம ஹீரோவை பார்க்க போறேன், அவங்ககிட்ட டீல் பேச போறேன், ஏன்னா அவங்க கீழே தான் எங்க வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த சைடு நம்ம ஆண்டி ஏதோ டைலாக்லாம் பேசிட்டு அந்த இடத்துல ஒரு பூவை பிச்சு நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து அசால்ட்டா கிளம்புறா. நம்ம வில்லனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த படத்துல நம்ம வில்லனை ரொம்ப மொக்கையா காட்டியிருக்கானுங்க. இப்போ இந்த சைடு நம்ம விஐபி கேஜிஎஃப் படத்துல பெரியமான ஒரு கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஹீரோட்ட கொடுத்து அங்க உள்ள ரவுடிங்கெல்லாம் சுட்டு தலை சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ இவனுங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அங்க சிலிண்டர் நிறைய ஒரு வண்டியில அடிக்கிறதுக்கு ஹீரோவும் ஏதோ கையில இரும்பு மேல வச்சிருக்கான். அந்த இரும்பை வச்சு அந்த சிலிண்டர் உள்ள ஒவ்வொரு வாலையும் திறந்து விடுறான். அந்த ஒவ்வொரு சிலிண்டரும் கண்ணாமண்ணான்னு பறக்க ஆரம்பிக்குது. பறக்க ஆரம்பிக்கிற சிலிண்டர் நம்ம வில்லனோட தடியாளங்களை காரணங்களாம் கண்ணாமண்ணான்னு சேதப்படுத்துது. நம்ம வில்லனோட தடியாளங்களும் தெரிச்சு ஓடுறானுங்க. அவனை தெரிச்சு ஓடுறத பார்த்தா எவன் செத்தான் எவன் உயிரோட இருக்கானே நமக்கு தெரிய மாட்டுது. நம்ம விஐபி ஆளுங்களை வச்சு இப்போ பிஏவி சேஃப்டி பண்ணியாச்சு. இப்போ ஹீரோ பொண்ணு ஆண்டி பிஏ 4 பேருமே சேஃப் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் காமரமைஸ் பேச கிளம்புன நம்ம அரசியல்வாதிகளும் இப்போ ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்தவங்க அந்த பிஏவை அவங்க கிட்ட தர சொல்லி ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ காமரமைஸ் பேச வந்த இடத்துல ஒரு அரசியல்வாதி எதுக்கு வந்தனே தெரியாம கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்போ அவனும் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்சவன் அவனை பிஏவை தர சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அது ஹீரோவும் அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு அந்த அரசியல்வாதி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அரசியல்வாதியும் நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி கேட்கறான். இப்போ நம்ம ஹீரோ அரசியல்வாதி பார்த்து ஒரு முறைக்கிறான். உடனே அந்த அரசியல்வாதி கையை எடுத்துட்டு உடனே பயந்து அந்த அரசியல்வாதி ஹீரோ மேல இருந்து கை எடுக்கிறான். இப்போ கடைசியா நம்ம அரசியல்வாதிகளும் ஹீரோ கிட்ட உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு கண்டிஷன் போடுறான். அந்த கண்டிஷனை இப்போ நம்ம அரசியல்வாதி கிட்ட சொல்றான். அந்த கண்டிஷன் என்னன்னா, ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க, அங்க வில்லனி வர சொல்லுங்க, நானே பொண்ணோட வந்துடுறேன், யாருன்னு மோதி பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்றான். அது மட்டும்
இல்லை, இதை போய் வில்லன்ட்ட சொல்லி ஒத்து வைக்க வேண்டியது உங்களோட வேலைன்னு சொல்கிறான். இதை நம்ம அரசியல்வாதிகளும் வில்லங்கிட்ட போய் சொல்கிறாங்க. நம்ம வில்லனும் சரி மோதி பார்த்துலாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். இப்போ அடுத்த சீனில் ஒரு நாள் நைட்டு நம்ம அரசியல்வாதிகளாம் வில்லனும் ஹீரோ சண்டை போடுறத பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அவன் பொண்ணோட அங்கே வரான். இப்போ அந்த அரசியல்வாதியிலே ஒருத்தன் சரக்கை கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எந்த ஆயுதமே இல்லாமல் எப்படி சண்டை போட போகிறேன் அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த அரசியல்வாதி கையில் வச்சிருக்க சரக்கை வாங்கி சரக்கு ஓப்பன் பண்ணுற கீயை வச்சுட்டு சரக்கை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கீயை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கீயே எனக்கு போதும் அப்படின்ட்டு அந்த அரசியல்வாதி கிட்ட சொல்கிறான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம வில்லனோட தடியாருங்க ஹீரோவை கொல்ல வராங்க. நம்ம ஹீரோவும் கையில் வச்சிருக்க அந்த கீயை எல்லாரையும் குத்தி கொண்டு போட்டுறான். இப்படியே குத்தி கொண்டு போட்டவன் வேற ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். அங்கே நம்ம வில்லனோட இன்னொரு தடி குரூப் நம்ம ஹீரோவையும் ஹீரோ பண்ணியும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வில்லன் ஏதோ ஒரு தூரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு சரக்குலாம் அடிச்சுட்டு ஹாயா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஆன்டி ஏதோ நம்ம ஹீரோ பொண்ணை பற்றி சொன்னதே ஞாபகம் வருது. அது என்னன்னா நம்ம ஹீரோ பொண்ணுக்கு பயத்தால ஒரு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் அவங்களுக்கு பிடிச்ச கண்ணு முன்னாடி ஏதோ பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்குள்ள உள்ள பயம் போயிட்டு மனசுக்கு ஒரு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இது இப்போ நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து கையில் உள்ள அந்த கீயும் கீழே போட்டுறான். இப்போ வில்லனோட ஆளுங்களும் நம்ம ஹீரோவை தாறுமாறா போட்டு அடிக்கிறானுங்க. ஒரு சைடு நம்ம ஹீரோவை தான் போட்டு அடிக்கிறான்னு பார்த்தா ஹீரோட பொண்ணையும் போட்டு போலன்னு பிறந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ஹீரோவை அடிச்சு போட்டு அவனை சுட பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பொண்ணையும் ஒருத்தன் காலால் எட்டி வச்சிடறான். நம்ம ஹீரோ பொண்ணு கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ அவளுக்கு நம்ம ஹீரோ சின்ன வயசுல சொன்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் ஞாபகம் வருது. உடனே கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சவ கையில் ஏதோ இரும்பு மோர் மாட்டிக்கிட்டு அங்கே உள்ளவங்களாம் போலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் எஞ்சி அவளோட சேர்ந்து அந்த வில்லனோட தடியெல்லாம் போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம வில்லனே சரியில்லாத காலோட அவங்க 2 பேரோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோ பொண்ணு ஹீரோ அந்த வில்லன் 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹீரோ நம்ம வில்லனை அந்த கீயை வச்சு கழுத்துல குத்தி கொண்டுறான். இப்போ சண்டையும் முடிஞ்சது. நம்ம ஹீரோ பொண்ணு ஹீரோவும் அரசியல்வாதி கிட்ட வந்து அந்த கீயை நான் சொன்ன மாதிரியே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இப்படிலாம் பண்ணாதீங்க, எப்படி பண்ணீங்கன்னா என்ன நடக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுறேன்ட்டு போயிடுறான். இந்த அரசியல்வாதிகளையும் வில்ல சத்தத்தை எப்படி சமாளிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பார்ட்டி இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு, அதனாலதான் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம பிஏக்கும் கட்சியில ஏதோ போஸ்ட் தந்துடுறானுங்க. இப்போ அடுத்த சீன்லேயே பதவியேற்பு விழா நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ட்ரெயினர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் எல்லாரும் முன்னாடி இத்தனை நாள் ஒரு ஆம்பளை தான் இந்த அகாடமிலேருந்து செலக்ட் ஆகி போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு இந்த அகாடமிலேருந்து செலக்ட் ஆகி போறா அப்படின்ட்டு பெருமையா பேசிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோட பொண்ணும் ஆர்மி ட்ரெஸ்லாம் போட்டு வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ அந்த கண்ணாடியும் ஃபிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறான். இப்போ வெளில ஜட்ஜை கொள்ள வந்தாங்க பாத்தீங்களா, தடியாளு ஸ்டார்டிங் சீன்ல சொல்லியிருப்பான் பாத்தீங்களா ஜட்ஜி, அவனுங்களும் அந்த வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கானுங்க. திடீர்னு உடச்சிட்டு உள்ள வரானுங்க. திடீர்னு அந்த கண்ணாடி ஜட்ஜி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த கதவை உடச்சிட்டு வந்த தடியாளுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதுதான் என்னடா ட்விஸ்டா இருக்குன்னு பார்த்தா அந்த ஃபேமிலி உள்ள ஓவராலும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோக்கும் ஆண்டிக்கு ஒரு டான்ஸ் போர்ஷன் வச்சுட்டு இந்த படத்தை முடிச்சிடறானுங்க. இது மாதிரி வேற ஒரு படத்துல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சீன் பிளே ஹரி.